என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா மீன் எடுக்க போறாங்க. இந்த வலையில கீழே கிடக்க போறாங்க, எடுக்க போறாங்க. கஷ்டப்பட்டு எப்படி போய் எடுக்கிறாங்க அவங்க கீழே வந்து கதையை முடிஞ்சிடுச்சு. அந்த அண்ணன் தான் எடுக்கிறாங்க. பாருங்க எப்படி இறங்குறாங்கட்டு. இது ஒரு வலை இருக்கும், அது குச்சி வச்சு எடுப்பாங்க. இவ்வளோ பண்ணுறோம், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. பாருங்க எடுக்கிறாங்க, இவ்வளோ க்ளோஸியாக எடுக்கிறாங்க. பாருங்க இவ்வளோ லைக் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். செஞ்சு கேட்குறோம், உங்களுக்காக இவ்வளோ செய்கிறோம்ல. பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. பாவம், உங்களுக்காக வீடியோ போடுறது. பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதில் இறங்கி எடுக்கிறாங்கன்னு தெரியுமா தெரியாதாங்க? பாருங்கள், அட்ரஸ் வந்து இது போட்டிருக்காங்க, மோட்டர் வைக்க போகிறாங்க, அதனால் அதுலேருந்து எடுக்கிறாங்க. அவங்க அந்த அண்ணன் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. உங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் கரெக்டாக இருக்கும். எடுக்க முடியாமல் எடுக்கிறாங்க, தண்ணி ஃபோர்ஸ் தள்ளுது, அதனால தான். நமக்கு வந்து காற்று தள்ளுது, தண்ணி வந்து ஃபுல்லாக போகுது. மீன் வாங்கிடுச்சு. பாருங்கள் என்ன மீன் பார்ப்போம் வாங்க. எடுத்துக்காங்க பாருங்க, இதாங்க மீன் எல்லாம் உயிரோட கிடக்கு. கையில் சுட்டு மீன், பெரிய மீன் தம்பிக்கு தூக்கி காமிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெருசுட்டேன். இன்னொரு கண்டை இருக்கு பாரு, அதையும் ஏறா தம்பியா, விட்டுறாத. இங்கே வருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது சாணி கண்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் உழுந்துச்சு அதில். பாருங்கள், பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் கொடுங்க.